உங்க முடி கருகருன்னு வளரணுமா? இப்பல்லாம் முடி நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி ஷாம்புகளும் சீரம்களும் வாங்குறாங்க. எப்படியாவது முடி வளர்ந்துடாதா அப்படின்னு வலியை கூட பொருட்படுத்தாம பிஆர்பி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அது என்னங்க பிஆர்பி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறீங்களா? உங்க உடம்புல இருந்து பிளட் எடுத்து அதை ஒரு மிஷின்ல ஸ்பின் பண்ணி மறுபடியும் உங்களுடைய தலையோடு இருக்கு இல்லைங்களா, அதுலேயே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே எதுக்குன்னா முடிய மறுபடியும் வளர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கேட்கறதுக்கே பயமா இருக்கு இல்லைங்களா? அதோட விலையை கேட்டா இன்னும் அதிர்ச்சி ஆவீங்க. குறைந்தபட்சம் 25,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் இதுக்கு செலவாகுது. ஆனா உங்க முடி வளர்றதுக்கு இந்த மாதிரி பெயின்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட்ஸும் தேவை கிடையாது, காஸ்ட்லியான ஷாம்பூஸோ சீரம் எதுவுமே தேவை கிடையாதுங்க. இந்த பொருள்கள்ல இருக்கக்கூடிய மோசமான கெமிக்கல்களோட விளைவுகளும் நமக்கு தேவை கிடையாது. நான் சொல்ல போற 4 இயற்கையான பொருட்கள் இதை விட அற்புதமா உங்க முடி வளர்றதுக்கு உதவி செய்யும். அதுவும் எந்தவித கெமிக்கல்களும் இல்லாம. நீங்க ஏற்கனவே இந்த ஷாம்புகளுக்கும் சீரம்களுக்கும் ஆயிரக்கணக்கில் ரூபாய்களை செலவு பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஆனா நீங்க செலவழிக்கிறதுல ஒரே 1% மட்டும்தான் நான் சொல்ல போற இந்த பொருட்களுக்கு தேவைப்படுது. உங்களுடைய முடி உதிர்வதை தடுக்கிறது மட்டும் இல்லாம பொடுகு தொல்லையும் இது நீக்குது. இளநரையையும் இது சரி செய்யுதுங்க. உங்க முடி தின்னா இருந்துச்சுன்னா அதை திக்கா வளர வைக்கிறதுக்கும் இது பயன்படுது. அது மட்டும் இல்லைங்க, நான் சொல்ல போற இந்த பொருட்களை பல தலைமுறைகளா நம்முடைய முன்னோர்கள் உபயோகப்படுத்திட்டே தான் வந்திருக்காங்க. உங்களுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமான அந்த 4 பொருட்கள் எது எது அப்படிங்கிறதும் அது கூடவே போனஸா இன்னொரு முக்கியமான ஒரு மாஸ்க்கும் பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவியா இருக்கும். சரிங்க, அந்த நேச்சுரலான ரெமெடிஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஹேர் க்ரோத் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முதலாவதா நமக்கு தேவைப்படுறது கரிசலாங்கண்ணி பவுடர். ஆயுர்வேதத்துல கரிசலாங்கண்ணிய முடிகளின் ராஜா அப்படின்னு சொல்றாங்க. முடி நல்லா வளர்றதுக்காக மின் ஆக்சிடில் சீரம்கள் கூட கிடைக்குது. ஆனா இந்த மின் ஆக்சிடில் சீரம்களை விட இந்த கரிசலாங்கண்ணி பவுடர் அதிக அளவுல பயனளிக்குதுன்னு ஆய்வுகள்ல தெரிவிச்சிருக்காங்க, அதுவும் இயற்கையான முறையில. சரிங்க, இப்போ இந்த கரிசலாங்கண்ணி ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிளானதுங்க. 200 ml அளவுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரிசலாங்கண்ணி பவுடரை எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே சிறு தீயில வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கலவை நல்லா ஆறின பின்னாடி அதை ஒரு பாட்டிலில் மாற்றி வச்சிடுங்க. மாற்றும் போது கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வைங்க. இந்த எண்ணெயை வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் மட்டும் நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். இந்த எண்ணெயை வச்சு உங்களுடைய தலையோட்டில் நல்லா மசாஜ் பண்ணுங்க. அதன் பிறகு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா இரவு நேரத்தில் எண்ணெய் வச்சுட்டு காலையில் நீங்கள் தலை குளிக்கலாம். இப்போலாம் முடி நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஹேர் ஆயிலுக்கே பல ஆயிரங்கள் செலவு பண்ணுறாங்க. அது எதுவுமே தேவையில்லைங்க. இது ரொம்ப மலிவானது. விலை அதிகமான ஹேர் ஆயிலை விட 3 மடங்கு அதிகமான பலன்களை இந்த கரிசலாங்கண்ணி எண்ணெய் கொடுக்குது. இந்த கரிசலாங்கண்ணி எண்ணெயை தான் பல நூற்றாண்டுகளா நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே உபயோகப்படுத்திட்டு வந்திருக்காங்க. அடுத்ததா இதே கரிசலாங்கண்ணி பவுடரை உபயோகப்படுத்தி சீரம் எப்படி தயாரிக்கிறது, அதுவும் ரொம்ப எளிமையான முறையில் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க அதிக விலை கொடுத்து வாங்குற சீரம்கள்ல சிலிகான் அப்படிங்கிறது இருக்குங்க. இது உங்களுக்கு செயற்கையான ஒரு பளபளப்பை கொடுக்குது. உங்க முடியோட வேர்களையும் இந்த வித சீரம்கள் பாதிக்குது. ஒரு 600 ml தண்ணீர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரிசலாங்கண்ணி பவுடரை இதில் சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு இதை மெதுவான தீயில நல்லா கொதிக்க வச்சு இந்த 600 ml தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, அது 200 ml மாறுற வரைக்கும் இதை கொதிக்க விடுங்க. அதன் பிறகு இந்த கரிசலாங்கண்ணி சீரம் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் எதுலையாவது ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ப்ரே பாட்டில்கள் எல்லாமே தனியாக கிடைக்குது. நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஹேர் சீரத்தை எடுத்து உங்களுடைய தலையில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பயன்படுத்தும் போது முடியில் சிக்கு எதுவுமே ஏற்படாதுங்க. முடி நல்லா ஸ்மூத் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, எந்தவித கெமிக்கல்களுமே இதில் கிடையாது. இதை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதோட பலன்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அடுத்த முறை சீரம் வாங்க மாட்டீங்க. அடுத்த ரெமெடி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஹேர் ஆயில் சீரம் இது ரெண்டுமே நம்ம தயாரிச்சிட்டோம் இல்லைங்களா. அடுத்ததா ஷாம்பு.
இத பூந்தி கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, பொன்னான் கொட்டைன்னு சொல்லுவாங்க. மளிகை கடைகள்ல கிடைக்குங்க, நாட்டு மருந்து கடைகள்ல கூட இது கிடைக்கும், ஆயுர்வேதிக் ஸ்டோர்ஸ்லயும் கிடைக்கும். இது ஒரு வித பழம் தாங்க. இது ஆனா ஒரு ஷாம்புவை போல செயல்படுது. இதுல கெமிக்கல்கள் கிடையாது, செயற்கையான நுரை கிடையாது. ஆனா 100% உங்களுடைய முடியை இது சுத்தமாக்குது. இந்த பூந்தி கொட்டைக்கு பவுடர் கிடைக்குதுங்க. அந்த பவுடரை வாங்கி நீங்க பயன்படுத்தலாம். இந்த பவுடரை தண்ணீரோட நல்லா குழைச்சி வச்சுக்கோங்க. நீங்க ஷாம்புவை எப்படி பயன்படுத்துவீங்களோ அதே மாதிரியே இந்த பூந்தி கொட்டையோட கலவை இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து நல்லா தலையில தேய்ங்க. இதை தேய்ச்சி குளிக்கும் போது உங்களுக்கு பொடுகு தொல்லை இருந்துச்சுன்னா அது சரியாகும். சில பேருக்கு தலையில அரிச்சுக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அந்த அரிப்பு குணமாகும். இந்த ஷாம்புவை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா மற்றதை நீங்க ஷாம்புன்னே சொல்ல மாட்டீங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய். அதுவும் நீங்க இந்த விளக்கெண்ணெய் கூட தேங்காய் எண்ணெயை சேர்த்து பயன்படுத்தும் போது இந்த காம்போவை அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான காம்போ இது. இதை நீங்க ஐப்ரோஸ்ல உபயோகப்படுத்தினீங்கன்னா ஐப்ரோஸ் நல்லா திக்கா வளரும். ஆண்களுக்கு தாடி அடர்த்தியா இல்லை அப்படின்னா அவங்களும் கூட இதை தாராளமா பயன்படுத்தலாம். ஐப்ரோஸும் தாடியுமே இவ்வளவு நல்லா வளரும்னா உங்களுடைய தலைமுடியை பத்தி யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு சிறப்பா வளரும் அப்படின்னு. 1 பங்கு விளக்கெண்ணெய் எடுக்கிறீங்கன்னா 4 பங்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதாவது 10 ml விளக்கெண்ணெய்னா 40 ml தேங்காய் எண்ணெய் நீங்க சேர்க்கணும். சில துளிகள் மட்டும் எடுத்து உங்களுடைய தலையில நல்லா மசாஜ் பண்ணுங்க. அதிக எண்ணெய் எடுத்து பயன்படுத்தக்கூடாது, பிசு பிசுப்பா ஆயிடும். இதனால உங்களுடைய முடியோட வேர்கள் எல்லாம் நல்லா உறுதியாகுங்க, முடியும் நல்லா வேகமா வளர ஆரம்பிக்குது. முடியில இருக்கிற வெடிப்புகளை கூட இந்த விளக்கெண்ணெய் சரி செய்யுது. நான் போனஸா ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது இந்த ஹேர் மாஸ்க் தாங்க. இந்த ஹேர் மாஸ்கை நம்ம செம்பருத்தி இலைகளை தயாரித்து செய்ய போகிறோம். உங்கள் முடி ரொம்பவே வறட்சியாக இருக்குது, ஒரு ஜீவனே இல்லாமல் இருக்குது, அதிகமாக கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த அற்புதமான மாஸ்கை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். செம்பருத்தி இலைகளில் அதிக அளவில் வைட்டமின்கள் இருக்குது, அமினோ ஆசிட்ஸும் இருக்குது. இது ஒரு இயற்கையான கண்டிஷனராக செயல்பட்டு உங்களுடைய முடியை நல்லா மென்மையாக்குது. ஒரு 10-15 செம்பருத்தி இலைகள் மட்டும் எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூவும் நல்ல பலனை கொடுக்கோங்க. ஆனால் செம்பருத்தி பூ ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கிறதுனால நீங்கள் செம்பருத்தி இலைகளை பயன்படுத்தினாவே போதும். இந்த இலைகளை நல்லா கழுவிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ட்ரை ஹேர் இருக்குன்னா நீங்கள் இது கூட தயிர் சேர்த்து அப்ளை பண்ணணும். அதுவே உங்களுடைய ஸ்கால்ப் ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த செம்பருத்தி இலையோட பேஸ்ட்டு கூட ஆலோவேரா ஜெல்லை சேர்த்துக்கோங்க. உங்களுடைய தலை முழுவதுமே நல்லா தேய்ச்சிக்கோங்க, முடியிலையும் கூட தேய்ச்சிக்கோங்க. 30 நிமிடங்கள் அப்படியே விட்டுருங்க. அதன் பிறகு அந்த பூந்தி கொட்டையோட பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை பயன்படுத்தி நீங்கள் வாஷ் பண்ணலாம். நீங்கள் ஒரே ஒரு முறை இதை பயன்படுத்தும் போதே உங்களுக்கு அதோட மாற்றங்கள் நல்லாவே தெரியுங்க. உங்களுடைய முடி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், தலை நல்லா கூலாக இருக்கும். நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய கெமிக்கல் ஹேர் மாஸ்கெல்லாம் விட இது பல மடங்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை கொடுக்குது. 4வதா கருவேப்பிலை. நம்ம எப்பவுமே தாளிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது, ஆனால் இளநறைய அது அற்புதமாக சரி செய்யும். முடியோட வேர்களை நல்லா உறுதியாக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வயிறையும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை பயன்படுது. எப்போதுமே உங்களுடைய வயிறு ஆரோக்கியமாக இருந்ததுனாவே உங்களுடைய முடியும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கருவேப்பிலையில் பி வைட்டமின்ஸ் இருக்கு, அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குங்க. இதனால உங்களுடைய முடி நல்லா கருன்னு வளருங்க. காலையில் ஒரு 5 அல்லது 6 கருவேப்பிலை எடுத்து நல்லா மென்று சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சமைக்கிற எல்லா சமையல்லையுமே இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சட்னி, உப்புமா, ரசம், மோர் எல்லாத்துலேயுமே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இட்லி, தோசை இல்லை ஏதாவது பொரியல் செய்கிறீங்கன்னா அது மேலே கூட இந்த கருவேப்பிலை பொடியை நீங்கள் தூவி சாப்பிடலாம். இவ்வளவு நல்ல ரெமெடிஸ் எல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தி பார்த்து கூட உங்களுடைய சில பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றலைன்னா இதனால் எந்த பயனுமே உங்களுக்கு கிடைக்காது. அதனால் சில தவறுகளை நீங்கள் தவிர்க்கணும். முதலாவதா, கெமிக்கல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை முடிக்கு அதிக அளவில் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் தலை குளிக்கும் போது ரொம்ப சூடான தண்ணீரை தலையில் ஊற்றக்கூடாது. தினமும் ஹேர் ட்ரையர் உபயோகப்படுத்துகிற பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை நீங்கள் குறைக்கணும். நீங்கள் குளித்த பின்னாடி முடி நல்லா காயறதுக்கு முன்னாடியே சீப்பு வச்சு தலையை வாரக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருந்தாவே உங்களுடைய முடி அற்புதமாக ஆரோக்கியமாக கருன்னு வளரும்.
இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் லைக் பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பயன்பட்ட மாதிரியே உங்களுடைய அன்பானவர்களுக்கோ நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ பயன்படும்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.